ஹாய். இன்றைக்கி நம்ம வெஜ்ஜு குருமா பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட் ஒன்று கட் பண்ணியிருக்கு. பீன்ஸு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பட்டாணியை 2 மணி நேரம் ஊற போட்டு பச்சை பட்டாணியை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கனிஞ்ச தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஆனியன், பெரிய ஆனியனை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சால்ட்டு, மஞ்சள் தூள் கொஞ்சம். இது ஒரு இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய். பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் முந்திரி, ஒரு 7-8 முந்திரி, ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சம் கசகசா, ஒரு சில்லு தேங்காய் சில்லு, ஒரு பெரிய சில்லு தேங்காய் சில்லு. இதெல்லாம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 7 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூனு சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு. இது பவுடர் பண்ணுற ஐட்டம். இதெல்லாம் ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த பவுடர் பண்ணுற ஐட்டத்தை ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். குருமாவுக்கு வேண்டிய ஐட்டத்தெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம், பவுடர் பண்ணுற ஐட்டங்களை. அதுக்கு 2 ஸ்பூன் மல்லி, வத்தல் ஒரு 7 வத்தல் எடுத்திருக்கேன். அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பட்டை, ஒரு சின்ன பட்டை, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூனு சோம்பு. இது கிராம்பு ஒரு 3 கிராம்பு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூனு ஜீரகம். இதையெல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு, லைட்டாக ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்குருவோம். அதுக்காகத்தான் லேசாக வறுத்து பவுடர் பண்ணிக்கிடுவோம். மிக்சியில் பவுடர் பண்ணுறதுக்காக லைட்டாக வறுத்தா போதும். கரு விட்டுறாதீங்க. லைட்டாக வெயில் இருந்தால் வெயிலில் காய வச்சுக்கலாம். அது காய வைக்கிறதுக்காகத்தான் நான் இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுறேன். போதும், பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஐட்டம் பூரா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் ஓட விட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ வறுத்த ஐட்டம் பூரா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஒரு இதை போட்டு வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம்ல, அந்த ஐட்டங்களை பேஸ்ட் பண்ணிக்கிடுவோம். ஏற்கனவே தக்காளியும் வெங்காயத்தையும் பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சில்லி, கொஞ்சம் இது முந்திரி, கொஞ்சம் கசகசா, ஒரு தேங்காய் சில், அதுக்கடுத்து மல்லி இலை கொஞ்சம். இதை போட்டு இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இப்போ பேஸ்ட் பண்ண வேண்டிய ஐட்டமும் பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஆயில் விட்டுக்குருவோம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த இலை, இது பட்டை, ஏலக்காய், அதை ஏலக்காயை கிள்ளி போட்டுக்கோங்க. அந்த ஏலக்காயை உடச்சி விட்ருங்க. இதுக்கு அடுத்து நம்ம பூண்டு பேஸ்ட்டு அதை போடுவோம். அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு, ஆனியன் பேஸ்ட், நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் காயை போடுவோம். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு. இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கணும். சால்ட்டு கடைசியில் பார்த்து போட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் கொஞ்சம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்து போட்டுக்கிடுவோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடுவோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் வாட்டரை விட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் வேகட்டும். அதுக்கப்புறம் மற்றதை பார்ப்போம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படி கொஞ்சம் நேரம் வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணதையும்
சில்லி, முந்திரி, தேங்காய் 3ஐயும் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதையும் கொஞ்சம் இந்த பவுடரையும் போட்டு கொஞ்சம் வாட்டர் விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டுருவோம். குக்கருக்கு மூடி விட்டு வேக வச்சுருவோம். கொஞ்சம் வாட்டர் விட்டுக்குவோம். சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருவோம். 2 விசில் வந்திருக்கு. இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. பயறு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து இது மேலே மல்லி இலையை தூவி ஒரு கிண்டு கிண்டி விடுவோம். இது வந்து நம்மளுக்கு பூரி, சப்பாத்தி, புரோட்டா, ஊத்தப்பம் இதுகளுக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எழுதி அனுப்புங்க. நன்றி.